ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் லெசன் பார்க்க போகிறோம். இது ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த லெசன் தான். தேட்டையும் இஃப்யும் சேர்த்து ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ண முடியுமா, அப்படி யூஸ் பண்ணும்போது அது என்ன அர்த்தம் கொடுக்கும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் கோனா பி அன் இன்ட்ரெஸ்டிங் லெசன் ஆஸ் ஆல்வேஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித்வுட் எனி ஃபர்தர் டிலே. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், சீக்கிரம் கிளம்புனா நாளைக்கு அவள் சீக்கிரம் வர வேண்டி இருக்கும்னு அவகிட்ட சொல்லுங்க. ஸோ பேசிக்கலி தேட்டையும் இஃப்யும் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேட் யூஸ்வலி நவுன் கிளாஸ் கன்ஜங்ஷனாக ஆக்ட் ஆகும், இல்லை ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் கன்ஜங்ஷனாகவும் ஆக்ட் ஆகும். இந்த எக்ஸாம்பிள்ஸில் அது நவுன் கிளாஸ் கன்ஜங்ஷனாக தான் ஆக்ட் பண்ண போகுது. அண்ட் இஃப் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆக்ஷன் நடந்தா இல்லை ஒரு ஆக்ஷன் நடந்திருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் சொல்லும் போது அது ஒரு கண்டிஷன் அண்ட் ஒரு ரிசல்ட்டும் இருக்கும். கரெக்டாக ஒரு ஆக்ஷன் நடந்தால் இப்படி இருக்கும், இது நடந்தால் இது நடக்கும், இது நடந்திருந்தால் இது நடந்திருக்கும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் இஃப் அண்ட் ரிசல்ட் கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இங்கே இப்படி நடந்தால் இப்படி நடக்கும் என்று ஒரு விஷயம் எனக்கு தெரியும், இல்லை எனக்கு புரிந்தது, நான் அப்போவே நினச்சேன், இப்படி நடந்தால் இப்படி தான் நடக்கும்னு நான் அப்போவே நினச்சேன், இந்த மாதிரிலாம் சொல்லும்போது தான் நவுன் கிளாஸ் அண்ட் இஃப் கிளாஸை சேர்த்து யூஸ் பண்ண போகிறோம். அப்போது தேட்டையும் இஃப்யும் நம்ம பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். சீக்கிரம் கிளம்புனா, இஃப் ஷீ லீவ்ஸ் ஏர்லி, நாளைக்கு சீக்கிரம் வர வேண்டி இருக்கும். இதை மட்டும் எடுத்துக்கலாம். இஃப் ஷீ லீவ்ஸ் ஏர்லி ஷீ வில் ஹாவ் டு கம் ஏர்லி டுமாரோ. ஓகே, இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லுன்னு சொல்கிறோம். டெல் ஹர் தட் இஃப் ஷீ லீவ்ஸ் ஏர்லி ஷீல் ஹாவ் டு கம் ஏர்லி டுமாரோ. ஓகே, ஸோ இன்றைக்கி அவள் சீக்கிரம் கிளம்புனா நாளைக்கு சீக்கிரம் வர வேண்டி இருக்கும் என்று அவகிட்ட சொல்லு. ஸோ ஒரு விஷயத்த அவகிட்ட சொல்லுன்னு சொல்கிறோம். அந்த விஷயம் ஒரு இஃப் கிளாஸாக இருக்குது. இப்படி நடந்தால் இப்படி நடக்கும், இவ இப்படி கிளம்புனா அவள் சீக்கிரம் வர வேண்டி இருக்கும்னு அவகிட்ட சொல்லுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ டெல் ஹர் தட் இஃப் ஷீ லீவ்ஸ் ஏர்லி ஷீல் ஹாவ் டு கம் டுமாரோ. இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஃப் கிளாஸஸ் சென்டென்ஸுடைய கடைசிலையும் எழுதலாம். டெல் ஹர் தட் ஷீல் ஹாவ் டு கம் ஏர்லி டுமாரோ இஃப் ஷீ லீவ்ஸ் ஏர்லி. ஓகே, ஸோ இஃப் இஸ் ஒன் ஆஃப் தி adverb clause conjunctions. உங்களுக்கே நல்லா தெரியும், adverb clause conjunctions அப்படின்னாவே நம்ம சென்டென்ஸோட பிகினிங்லையும் எழுதலாம், கடைசியாகவும் எழுதலாம். ஸோ சென்டென்ஸோட பிகினிங்னும் போது டெல் ஹருக்கு முன்னாடி நீங்கள் எழுத முடியாது. ஸோ இங்கே மெயின் கிளாஸ் வந்து டெல் ஹர், ஒரு விஷயத்தை அவகிட்ட சொல்லுன்றது தான் மெயின் கிளாஸ். என்ன விஷயம்னு சொல்கிற இடத்துல அவள் சீக்கிரம் கிளம்புனா சீக்கிரம் வர வேண்டி இருக்கும். இதில் சீக்கிரம் வர வேண்டி இருக்கும் எப்போ அவள் சீக்கிரம் கிளம்புனா. ஸோ ஷீல் ஹாவ் டு கம் ஏர்லி டுமாரோ இஃப் ஷீ லீவ்ஸ் ஏர்லி. இதையும் இப்படியும் சொல்லலாம். சீக்கிரம் கிளம்புனா இஃப் ஷீ லீவ்ஸ் ஏர்லி ஷீல் ஹாவ் டு கம் ஏர்லி டுமாரோ. ஸோ ரிசல்ட் கிளாஸ் ஃபஸ்ட் எழுதிட்டோம், இஃப் கிளாஸ் எழுதலாம், இல்லை இஃப் கிளாஸ் எழுதிட்டோம் ரிசல்ட் கிளாஸ் எழுதலாம். ஓகே, ஸோ பட் சப்ஸ்கிரைபர் வந்து தேட் இஃப் சேர்த்து கேட்டதுனால நான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லையுமே இஃப் கிளாஸை ஃபஸ்ட்டு தான் எழுதியிருக்கேன். பட் இன்னொரு ஆப்ஷனையும் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போகலாம். இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆனால் அடுத்த கிளாஸ்க்கு போக முடியாதுன்னு உனக்கு புரியுதா? ஸோ இதில் எங்கே இஃப் கிளாஸ் இருக்குது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஆல்ரைட், இப்போ ஆன்சர் பார்க்கலாம். உனக்கு புரியுதா? ஸோ இதில் உனக்குன்றது தமிழில் இல்லைனாலும் நம்ம இங்கிலீஷில் டூ அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் சொல்ல முடியாது. புரியுதா அப்படின்னு நம்ம கேட்டாவே டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தான். உனக்கு புரியுதானும் கேட்போம், ஜஸ்ட் சிம்பிளி புரியுதா அப்படின்னு கேட்போம். ரைட், ஸோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன புரியுதா? இதில் ஃபெயிலானா அடுத்த கிளாஸ்க்கு போக முடியாது. இதில் ஃபெயிலானா இஃப் யூ ஃபெயில் திஸ் டெஸ்ட் ஆர் எக்ஸாம், இஃப் யூ ஃபெயில் திஸ் டெஸ்ட் யூ கேனாட் கோ டு தி நெக்ஸ்ட் கிளாஸ். ரைட், ஸோ இந்த விஷயம் உனக்கு புரியுதான்னு கேட்குறதுனால டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் if you fail this test you cannot go to the next class. Okay, இது எப்படியும் சொல்லலாம். Do you understand that you cannot go to the next class if you fail this test? இப்படியும் சொல்லலாம். ஓகேயா? alright, the next one. இன்னைக்குள்ளே நீங்கள் முடிவு செய்யலைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? நீங்கள் இன்னைக்குள்ளே டிசைட் பண்ணலைன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணவே மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இஃப் கிளாஸ் மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணலைன்னா, இன்றைக்குள்ளே டிசைட் பண்ணலைன்னா நான் உங்களுக்கு காலே பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் டிசைட் பண்ணலைன்னா இஃப் யூ டோன்ட் டிசைட், இன்னைக்குள்ளன்றதுனால பை தி எண்ட் ஆஃப் த டே, இஃப் யூ டோன்ட் டிசைட் பை தி எண்ட் ஆஃப் த டே நான் உங்களுக்கு காலே பண்ண மாட்டேன். ஐ வில் நெவர் கால் யூ பேக். ஓகே, ஸோ இந்த விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், இல்லைனா யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் யூ டோன்ட் டிசைட் பை தி எண்ட் ஆஃப் த டே I will never call you back. Okay, I want you to understand that I will never call you back if you don't decide by the end of the day. இப்படியும் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க.
சரியான நேரத்தில் முடிக்க முடியலன்னா சப்மிட் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறியா? ஓகே. ஸோ இந்த ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க டீச்சர். அதை நம்ம சரியான நேரத்துக்கு முடித்து சப்மிட் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா நம்மளால் சப்மிட்டே பண்ண முடியாதான், அதுக்கு மார்க் 0 தானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. சரியான நேரத்துக்கு முடிக்கலைன்னா சப்மிட்டே பண்ண முடியாது நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட். ஆர் யூ டெல்லிங் மீ, நீ என்கிட்ட சொல்கிறியா, ஆர் யூ டெல்லிங் மீ தட் இஃப் ஐ கான்ட் ஃபினிஷ் இட் ஆன் டைம் ஐ கான்ட் சப்மிட் இட் அட் ஆல்? ஸோ ஆர் யூ டெல்லிங் மீ தட் இதை பண்ணலைன்னா இதை நடக்கவே நடக்காது, பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறியா? ஓகே, ஸோ இது எப்படியும் சொல்லலாம்னா, ஆர் யூ டெல்லிங் மீ தட் ஐ கான்ட் சப்மிட் தி அசைன்மெண்ட் அட் ஆல் இஃப் ஐ கான்ட் ஃபினிஷ் இட் ஆன் டைம்? இஃப்பை நீங்கள் கடைசியாகவும் சொல்லலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். அவன் டெட்லைனை மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு நான் அவர்கிட்ட மறுபடியும் சொல்லணுமா? ஸோ நான் ஒரு விஷயத்த அவர்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்குறேன். அது என்ன விஷயமா இருக்குன்னா, டெட்லைனை மிஸ் பண்ணால் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும் என்று அவர்கிட்ட சொல்லணுமா? ஓகே, ஸோ நான் அவர்கிட்ட மறுபடியும் சொல்லணுமான்றது எப்படி சொல்லலாம்? Do I have to tell him again? Do I have to tell him again that அவர் டெட்லைனை மிஸ் பண்ணா, if he misses the deadline, அவர் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும், இல்லை வெயிட் பண்ணணும். He should wait, இல்லைனா he'll have to wait until next year. Okay, do I have to tell him again that if he misses the deadline he'll have to wait until next year? ஓகே, ஸோ இதை மிஸ் பண்ணால் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும்னு அவருக்கு நான் மறுபடியும் சொல்லணுமா? சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான லெசனில் that if சேர்ந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அப்படி யூஸ் பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம். அண்ட் உங்களுக்கு இந்த லெசன் எப்படி புரிஞ்சுது அப்படின்றத ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த காமெண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த பர்சன் ஹூ கேம் அப் வித் திஸ் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ. நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டவுட்ஸ் சார்ட் அவுட் பண்ணி வீடியோ லெசன்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் லெசன் டில் த வெரி எண்ட். ஐல் see you all in the next video. Till then, take care and bye.